வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான கார்டன் சென்டர் தாங்க பார்க்க போறோம். அதாவது இங்க ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே தோட்டம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எல்லாரும் செடி எல்லாம் வாங்கிட்டு இருக்கனால இங்க வந்து நர்சரி வந்து அங்கங்க ஓபன் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. நார்மலா சூப்பர் ஸ்டோர் வால்மார்ட்ல இருக்கும். அது போக நர்சரி கார்டனிங் தனியாவே வச்சு செடி மரங்கள்லாம் விற்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க இவ்வளோ வாழை மரத்தை வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா $29.99, அதாவது ஒரு $30 வச்சுக்கோங்களேன். $30 வச்சிருக்காங்க. நல்ல ஹைட், என்னோட ஹைட்டாக வச்சிருக்காங்க. நான் அவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் நல்ல ஹைட்டில் வச்சிருக்காங்க. மற்றபடி முந்தினா நான் பார்த்துக்கிறது இதில் பாதி தான் இருக்கும். நம்ம 29, 32 இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இது வந்து 29க்கு நல்ல ஹைட்டில் இருக்க வாழை மரம் ரொம்ப நல்லா இருக்கு. பூக்கள் பார்க்குற இடம்லாம் அவ்வளோ பூச்செடி வச்சிருக்காங்கங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கு. 12 பண்டல் செடி இருக்குது. இதில் வந்து சின்ன சின்னதாக தொட்டி 12 இது ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். 12 செடி இருக்குது. இந்த 12 செடி ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம எடுத்து போயிடலாம். போய் வீட்டில் கொண்டு நம்ம வந்து தரையில் நட்டு வைக்கலாம். 12 செடி வந்து $12 போட்டிருக்காங்க. 4 செடிக்கு மேலே வாங்கினா $1 கம்மி, அந்த மாதிரியும் ஆஃபர் வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த கடையில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பூக்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பூக்கள் நம்ம ஊரில் பார்த்துருக்க மாட்டீங்க. பூக்களும் விதவிதமாக இருக்குது. அதேமாதிரி கலர் கலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு செவ்வந்தி பூன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வந்தி பூ என்னென்ன கலர்லாம் இருக்குமோ அவ்வளவும் ஒரே இடத்துல இருக்குது. நான் காமிக்கிற இந்த ரோஸ் கலர் பூ பூத்துருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை, மஞ்சள் அப்படின்னு எல்லா கலர்லேயும் இருக்குது. இங்கே வந்து இன்டோரில் வச்சுருக்குறாங்க. அதனால் அதுக்கு தேவையான காற்று வர்றதுக்காக பெரிய பெரிய ஃபேன்லாம் கூட போட்டு வச்சுருக்குறாங்க. தண்ணி ஊற்றுறாங்க. வெயில் படுற மாதிரி க்ரீன் ஹவுஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து வாங்கி கொண்டு வாசலில் பின்னாடி அல்லது வீட்டுக்குள்ளே தொட்டியில் அல்லது ஹேங்கிங் தொட்டியில் இந்த மாதிரிலாம் கூட அவங்க விருப்பத்துக்கு தக்க நம்ம வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள் அந்த மாதிரி செடிகளும் வச்சுருக்குறாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. இனி தான் வந்து இறங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வச்சுக்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய பூவாக தான் இருந்தது. இனி 2 வீக்ஸ் 1 வீக் அந்த மாதிரி இருக்கும்போது தக்காளி செடி இந்த மாதிரி வெஜிடபிள் செடிகளும் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது இதில் காமிச்சிருக்கிறேன். மெயினாக ரொம்ப பூ தாங்க. அதுமாதிரி இங்கே உள்ளவங்க ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க. வீட்டு முன்னாடி அல்லது பின்னாடிலாம் அழகாக தோட்டத்தில் அலங்காரமாக வைக்கிறதுக்கு இந்த பூச்செடியாக வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட பால்கனிலாம் வைக்கலான்ட்டு இந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. அது வந்து இந்த சீசனல், இது வந்து இந்த ஆனுவல் அடிப்பாங்க. ஆனுவல் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் செடி, அதாவது இந்த வருஷம் மட்டும்தான் வரும், அடுத்த வருஷம் இது வராது. அது போயிடும். அடுத்த வருஷம் நம்ம புதுசாக வாங்கி வைக்கணும். அந்த மாதிரி இந்த பூக்கள்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். சில மரங்கள், சில வகையான செடி, சில ஐட்டங்கள் மட்டும்தான் வருஷம் வரும். அது வந்து பெர்னியல் அடிப்பாங்க. இப்போ இங்கே இருக்குது நம்ம காமிக்கிறதெல்லாம் ஆனுவல் செடிஸ். இது வந்து நம்ம வந்து அலங்காரத்துக்கு இந்த வருஷம் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வேறு வச்சுக்கலாம். அப்புறம் பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி எல்லாமே செடி எல்லாமே அவங்க வந்து விதை போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு 12 செடி மொத்தமாக இருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு, லென்த்தியாக இருக்குது. நம்ம இதை வாங்கி கொண்டு வச்சோன்னா நம்ம வந்து காய்ச்சி நம்ம காயெல்லாம் பறித்து சாப்பிட்லாம். ஒரு 3-4 மாதத்துலேயே அது வந்து எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இந்த பூக்கள்லாம் வந்து ஒரே பூ தான். இந்த பூவில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பார்ப்பீங்க, எல்லோ கலரில் பார்ப்பீங்கன்னு எல்லா கலரில் இருக்கும். இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்த்தா எல்லாத்தையுமே தொடணும், ஆயணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் ரொம்ப அழகாக இருந்தது. நான் பார்த்து ரசித்ததை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீட்டில் தோட்டத்துலேயும் நம்ம வந்து செடி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோலாம் போடுறேன். லாஸ்ட் இயர் நம்ம வீட்டில் நிறைய செடியெல்லாம் வச்சு நம்ம தோட்டத்தில் நிறைய காயெல்லாம் காய்ச்சிருந்தது உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வருஷமும் நம்ம வந்து போடுறதை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நம்ம தோட்டத்தில் வச்சுருந்த ஆப்பிள்லாம் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம வந்து காமிக்கிறேனே. இப்போதைக்கு இந்த கார்டனிங் காமிச்சிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மிக்க நன்றி.